அன்பான செல்லப்பிள்ளையே, இந்த வார்த்தையை இன்று நீ சாதாரணமாக கேட்கவில்லை. எல்லாம் மாறப்போகிறது. இது ஒரு ஆறுதல் வார்த்தை மட்டும் அல்ல. இது தேவன் உன் வாழ்க்கைக்குள் அறிவிக்கிற தீர்மானமான அறிவிப்பு. நீ கடந்த நாட்களில் எதுவும் மாறவில்லையே என்று பலமுறை நினைத்திருக்கலாம். நாளுக்கு நாள் பிரச்சனைகள் கூடிக்கொண்டே போனது. ஜெபித்தாய், காத்திருந்தாய், ஆனால் சூழ்நிலை இன்னும் கடினமாகவே இருந்தது. இன்று கர்த்தர் சொல்கிறார், நீ பார்த்தது முடிவு அல்ல. நான் செய்யப் போகிறது ஆரம்பம். ஏன் மாற்றம் தாமதமாகிறது? பலர் கேட்கிற கேள்வி இதுதான். நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன், இன்னும் ஏன் மாற்றம் வரல? கர்த்தர் சொல்கிறார், தாமதம் மறுப்பு அல்ல. பல நேரங்களில் தேவன் நம்மை மாற்றுவதற்கு முன் நம்முடைய உள்ளத்தை தயார் செய்கிறார். யோசேப்பின் வாழ்க்கையை பாருங்கள். கனவு கண்டான், ஆனால் உடனே அரண்மனைக்குப் போகவில்லை. கிணற்றுக்குப் போனான், அடிமைத்தனத்திற்குப் போனான், சிறைக்குப் போனான். ஆனால் கவனியுங்கள், அவன் இடம் மாறியது. ஆனால் தேவனின் திட்டம் மாறவில்லை. இன்று உன் வாழ்க்கையிலும் நீ நினைக்காத இடத்தில் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், நீ தவறான இடத்தில் இல்லை. நான் உன்னை உருவாக்கும் இடத்தில் இருக்கிறாய். எல்லாம் மாறப்போகிறது தேவனின் நேரத்தில். தேவனுக்கு ஒரு நேரம் உண்டு. அந்த நேரம் வந்தால் ஒரு இரவில் எல்லாம் மாறும். இஸ்ரவேல் மக்கள் 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். ஒரு நாளில் விடுதலை வந்தது. ரு விதவை, வறுமை, எதிர்காலமில்லா வாழ்க்கை. ஆனால் தேவனின் நேரத்தில் அவள் வாழ்க்கை பசியிலிருந்து பெருமைக்கு மாறியது. இன்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ நீண்ட நாட்கள் காத்திருக்கிறாய். ஆனால் இப்போது மாற்றத்தின் நேரம் வந்துவிட்டது. மனநிலை மாறாமல் வாழ்க்கை மாறாது. தேவன் முதலில் மாற்றுவது சூழ்நிலையை அல்ல, உன் மனநிலையை. நீ சொல்வது எப்படி இருக்கிறது? எனக்கு முடியாது, என்னால எதுவும் ஆகாது, என் வாழ்க்கை இப்படித்தான். கர்த்தர் சொல்கிறார், உன் வார்த்தைகளை மாற்று. அப்போதுதான் உன் வாழ்க்கை மாறும். நீ இன்று முதல் சொல்ல ஆரம்பி, எல்லாம் மாறப்போகிறது. என் வாழ்க்கை நிச்சயம் மாறும். தேவன் எனக்காக செய்கிறார். நம்பிக்கை இல்லாத வார்த்தைகள் உன் ஆசீர்வாதத்தை தடுக்கிறது. விசுவாச வார்த்தைகள் உன் மாற்றத்தை வேகப்படுத்துகிறது. எதிர்ப்புகள் மாற்றத்தின் அறிகுறி. நீ மாற்றத்திற்கு அருகில் வந்தால் எதிர்ப்பு அதிகரிக்கும். ஏனென்றால் சாத்தான் அறிந்திருக்கிறான், இவன் வாழ்க்கை மாறப்போகிறது. தாவீது ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்டபோது உடனே சிங்காசனத்தில் அமரவில்லை. அதற்கு முன் சவுலின் துரத்தல் வந்தது. ஆனால் ஒன்று நினைவில் வை, எதிர்ப்பு உன்னை நிறுத்த முடியாது. தேவன் உன்னோடு இருக்கும்போது நீ நினைக்காத வழியில் மாற்றம். பலர் நினைக்கிறார்கள், இந்த வழியில்தான் என் வாழ்க்கை மாறணும். ஆனால் தேவன் சொல்கிறார், நீ நினைக்காத வழியில் நான் உன்னை உயர்த்துவேன். யோசேப் சிறையிலிருந்து அரண்மனைக்கு வந்தான். தாவீது மேய்ப்பனிலிருந்து ராஜாவானான். உன் மாற்றமும் நீ எதிர்பாராத வழியில் வரும். அதனால் பயப்படாதே. அந்த வழியே தேவனின் வழி. கண்ணீரிலிருந்து சாட்சிக்கு நீ இன்று அழுகிறாய் என்றால் நாளை சாட்சி சொல்லுவாய். தேவன் ஒருபோதும் உன் கண்ணீரை வீணாக்க மாட்டார். ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு சாட்சிக்கான விதை. இன்று கர்த்தர் சொல்கிறார், உன் கண்ணீரின் காலம் முடிந்தது. குடும்பத்தில் மாற்றம். உடைந்த குடும்பங்கள் சீராகும் காலம் வருகிறது. அன்பு குறைந்த இடத்தில் அன்பு பெருகும். புரிதல் இல்லாத இடத்தில் புரிதல் வரும். எல்லாம் மாறப்போகிறது என்பது உன் வீட்டிற்கும் பொருந்தும். பொருளாதாரத்தில் மாற்றம். நீ வறுமையோடு என்றைக்கும் வாழ தேவன் உன்னை அழைக்கவில்லை. இந்த காலத்தில் தேவன் புதிய வாய்ப்புகளை திறக்கிறார். கடன் குறையும், வருமானம் பெருகும். நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய். உடல் மன சுகத்தில் மாற்றம். நீண்ட நாட்களாக நோயோடு போராடுகிறாயா? கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை சுகப்படுத்துகிற தேவன். உடல் மட்டும் அல்ல, மனமும் சுகமடையப் போகிறது. மன அழுத்தம், பயம், கவலை இவையெல்லாம் விலக போகிறதரிகள் முன்பாக உயர்வு. உன்னை தாழ்த்தியவர்கள் உன் உயர்வைப் பார்ப்பார்கள். தேவன் செய்யும் உயர்வு மறுக்க முடியாதது. அவர்கள் பேசினார்கள், தேவன் செய்கிறா புதிய தொடக்கம். நீ நினைத்தாய், என் வாழ்க்கை முடிந்தது. ஆனால் தேவன் சொல்கிறார், இது முடிவு அல்ல, இது புதிய தொடக்கம். பழையதை மறந்து புதியதை நோக்கிப்பார். ஏனெனில்
எல்லாம் மாறப்போகிறது. விசுவாச அறிவிப்பு. இன்று விசுவாசத்தோடு அறிவி. என் வாழ்க்கை மாறப்போகிறது. என் குடும்பம் மாறப்போகிறது. என் எதிர்காலம் மாறப்போகிறது. என் கண்ணீர் ஆனந்தமாக மாறப்போகிற. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார். நீ நீண்ட நாட்கள் காத்திருந்தாய். இப்போது பார்த்துக்கொள். எல்லாம் மாறப்போகிறது. இது மனிதன் சொன்ன வார்த்தை அல்ல. இது தேவன் அறிவித்த வாக்கு. பெற்றுக்கொள். நம்பு. காத்திரு. சாட்சி சொல்ல தயாராக ஜெபம். கர்த்தாவே, நீண்ட நாட்களாக மாறாத சூழ்நிலைகளால் சோர்ந்து போன உள்ளங்களுக்காக இப்போது ஜெபிக்கிறோம். எவ்வளவு முயற்சி செய்தாலும் எதுவும் மாறவில்லை என்று நம்பிக்கை இழந்தவர்களை நீர் பார்க்கிறீர். ஆனால் இன்று உம்முடைய பரிசுத்த ஆவியால் அவர்களுக்குள் ஒரு புதிய நம்பிக்கையை ஊற்றுங்கள். இன்று முதல் மாற்றம் ஆரம்பிக்கட்டும். மனம் மாறட்டும். சிந்தனை மாறட்டும். சூழ்நிலை மாறட்டும். கர்த்தாவே, இந்த ஆசீர்வாத ஜெபத்தை நாங்கள் விசுவாசத்தோடு உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். நாங்கள் கேட்டதும் கேட்காததும் உம்முடைய சித்தத்தின்படி நிறைவேறட்டும். எல்லாம் மாறப்போகிறது என்ற விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை முடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறோம். ஆமென்.